சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகியிருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அடுத்த வாரம் திரையில் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸுக்கு தடை கோரி மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான். என்ன அது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஞானவேல் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாக்கியிருக்க இந்த படத்தில் மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. ஹிந்தியிலிருந்து அமிதாப் பச்சன், தெலுங்குலேருந்து ராணா, மலையாளத்திலிருந்து ஃபகத் ஃபாசில் என பல மூவி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் பல மூவி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. அதன் காரணமாக தான் இந்த படமும் அண்டை மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெறும். அதே டெக்னாலஜியை ரஜினி வேட்டையன் படத்திலும் பின்பற்றுவதாக தெரியுது. இந்நிலையில் வேட்டையன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வழக்கம் போல தன் பேச்சாளர் ரசிகர்களை ஈர்த்தார் ரஜினி. படத்தை பற்றியும் இந்த படத்தில் தான் நடிக்க ஒப்புக்கொண்டதை பற்றியும் ரஜினி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். தனக்கு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் செட் ஆகாது, முழுக்க முழுக்க கமர்ஷியலான படம் தான் வேண்டும் என ஞானவேலோட ரஜினி சொன்னாராம். அதன் பிறகு தான் வேட்டையன் கதையில் ஞானவேல் உருவாக்கினாராம் என்று ரஜினி அந்த விழாவில் பேசியிருந்தார். ஆனால் வேட்டையன் நார்மலான கமர்ஷியல் படமாக மட்டும் இல்லாமல் அதில் ஞானவேலோட டச்சும் இருக்கும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜெய்பீம் திரைப்படத்தின் மூலம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஞானவேல் வேட்டையன் திரைப்படத்திலும் சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருப்பார் என்று தெரிய வருது. இந்நிலையில் நேற்று வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வெளியானது. ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் என்கவுண்டர்கள் பற்றி பேசும் படமாக இருக்கும் என்பது தெரியுது. தமிழ்நாட்டில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் வேட்டையன் படம் உருவாக்கி இருப்பதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்த படத்தோட ரிலீஸுக்கு தடை கோரி ஒருவர் வழக்கு போட்டிருக்காரு. வேட்டையன் படத்தை வெளியிட தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் பழனிவேலு என்பவர் மனு போட்டிருக்காரு. படத்தில் இடம்பெற்றிருக்கும் என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்க கோரி இந்த வழக்கை பழனிவேலு என்பவர் போட்டிருக்காரு. இந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சான். இந்த தகவலை கேட்ட ரஜினி ரசிகர்கள் பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் வேட்டையன் படத்தின் ரிலீஸுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது என்றும், சொன்னபடி வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என்றும் படக்குழுவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. மேலும் ட்ரெய்லர் தொடர்ந்து இப்போ தேர்ட் சிங்கிள் அப்டேட் வந்திருக்கு. அதாவது தேர்ட் சிங்கிள் சாங் ரஜினிக்கான ஒரு என்ட்ரி சாங் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சாங்கை அடுத்து ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக அது படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கும் என்றும், இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த சாங்கை எதிர்பார்க்கலாம். இந்த சாங்குக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அக்டோபர் 10 படம் ரிலீஸு. நீங்கள் வேட்டையன் படத்துடைய 3வது பாட்டுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.